பார்க்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்குள்ள வேறுபாடு கருத்துக்கள்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கருத்துள்ள படங்கள் வரப்போ கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இந்த படம் போரிங்காக இருக்கல, என்கேஜிங்காக இருந்துச்சு. சரி, இப்போ என் ஸ்டேஜுக்கு யார் யார் இந்த ஆக்சுவலாக நியூ ஜென்ரேஷனில் வந்து சமூகத்தை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு மெசேஜாக கொண்டு போயிருக்காங்க. யாரும் அந்த மாதிரி பேசினாலும் ஒரு நல்ல விதமாக எல்லாரும் கூட எப்படி சொல்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? இதில் நல்ல விஷயங்கள் சொல்ல வராங்க. என்ன விஷயம் சொல்ல வராங்க? இந்த கருத்து தான் சொல்ல வராங்க. நல்ல வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய சீர்திருத்த எதாவது சொல்கிற மாதிரி நல்ல தத்துவமான படங்கள்லாம் எடுக்கணும். வாழ்த்துக்கள். படத்தை ஃபேமிலியில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். மூலயமா சொல்கிறாங்க. குழந்தைகள் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க மனசில் நம்ம எந்த விஷயத்தையும் விதைக்காமல் இருந்தாலே போதும். முதல்ல அவங்கள பேச விட்டாலே போதும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. படம் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருந்துச்சு? படத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க? அதான் சார், ஜாதி ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜாதிலாம் ஒழிக்க முடியாது சார் இந்த காலத்தில். ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக அது ஒற்றுமை கிடையாது. இல்லை, ஒற்றுமை கிடையாது எல்லார்கிட்டையும். அந்த என்ன சொல்ல வராங்க படத்தில்? ஜாதி பார்க்கக்கூடாது. மெயினாக வந்து உலகத்தில் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல முறைகளை சொல்லித்தரணும். ஒரு வாத்தியாராக அவங்க கடமையை கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. ஜாதி பார்க்கக்கூடாது ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஜாதி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்குள்ள வேறுபாடு கருத்துக்கள்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கருத்துள்ள படங்கள் வரப்போ கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இந்த படம் போரிங்காக இருக்கல, என்கேஜிங்காக இருந்துச்சு. சரி, இப்போ என் ஸ்டேஜுக்கு எடுத்திங்கன்னா எனக்கு போர் கிடையாது சார். குழந்தைங்களுக்கு கருத்து சொல்லணும். நம்ம மூலியமாக சொல்லாமல் படத்து மூலியமாக சொல்கிறாங்க. அது குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்க அதை புரிஞ்சுக்கணும். படத்தில் நடிச்ச ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் நல்லா தான் சார் பண்ணியிருக்காங்க. கருத்தை தான் நம்ம பார்க்கணும் மெயினாக. நல்லா இருக்குது படம். இந்த சின்ன பட்ஜெட்டில் வந்து படம் நல்லா எடுக்க முடியும். டேரக்டர் நல்லா சொல்லியிருக்காரு. வில்லன் கேரக்டர் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் என்ன சொல்ல வராங்க சார் மெசேஜ்? பசங்களுக்கு நல்ல கருத்தாக இருக்கும். யார் யார் இந்த ஆக்சுவலாக நியூ ஜென்ரேஷனில் வந்து சமூகத்தை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு மெசேஜாக கொண்டு போயிருக்காங்க. யாரும் அந்த மாதிரி பேசினாலும் ஒரு நல்ல விதமாக எல்லோரும் கூட எப்படி சொல்கிறதுனால ஒன்றா பழக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கேயும் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சா? சென்டிமெண்ட்டாக இருந்தது படம் சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நாளாக ஆர்வமாக வந்து பார்ப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? நிறைய ட்விஸ்ட்டும் இருக்குது படத்தில். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. வில்லன் நல்லா நடிச்சிருக்காரு. டேரக்டர் கண்டிப்பாக நல்லா சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காரு டேரக்டர். சதற விட்டாரு. கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? இதில் நல்ல விஷயங்கள் சொல்ல வராங்க. என்ன விஷயம் சொல்ல வராங்க? இந்த கருத்து தான் சொல்ல வராங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஜாதி ஒழிக்கிறது, மது ஒழிக்கிறது, சீர்திருத்த கேடு இதெல்லாம் பண்ணி நல்லா சொல்லியிருக்காங்க. வாத்தியாராக இருந்தால் அவர் நல்லா பிள்ளைங்களுக்கு நல்ல வழிப்படுத்துகிறாரு. பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. லொக்கேஷன் நல்லா இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. லிரின் சார் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் வில்லனாக நல்லா பண்ணியிருக்காரு. பசங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை கடைசியில் சாகிறது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, உருக்கமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த குமாரன் நடிச்சிருக்கிற பையன் வந்து எங்கள் பேரன் தான். ரொம்ப நல்லா இருக்குது படமே. எல்லாருக்குமே நல்ல வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய சீர்திருத்த எதாவது சொல்கிற மாதிரி நல்ல தத்துவமான படங்கள்லாம் எடுக்கணும். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஃபேமிலி எல்லாரோடையும் பார்க்கலாம். ஒன்றும் தான் அப்படி ஒன்றும் இதுவான இல்லை. நல்லா இருக்கு. என்ன இதனால அரசியல் உள்ளவங்களுக்கு தான் குத்தம். ஆனால் கொஞ்சம் திருந்தணும். நாட்டில் திருந்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது சார். பார்க்கலாம் சார். படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? தீண்டாமல் ஒழிக்கணும், ஜாதி ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒழிக்க முடியாது சார், கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க இது ஜெயிக்கிட்டோம் சார். படத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க? அதான் சார், ஜாதி ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜாதிலாம் ஒழிக்க முடியாது சார் இந்த காலத்தில். ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக அது ஒற்றுமை கிடையாது. இல்லை, ஒற்றுமை கிடையாது எல்லார்கிட்டையும். அந்த ஒற்றுமை இல்லாதனால தான் வந்து ஜெயிக்க முடியாது, இது பண்ண முடியாது. படமாக பார்க்குறப்ப எங்கேயும் போர் ஃபீல் ஆச்சு? இல்லை சார், போர்லாம் அடிக்கல சார். நல்லா இருக்குது சார்.
படத்தில் நடிச்ச ஹீரோ ஹீரோயின் டேரக்டர் வில்லனா பண்ணியிருக்காரு. ஆமாம் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். ஹீரோலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, வில்லனும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அதனால படத்தை ஃபேமிலியில் பார்க்க முடியும். பார்க்கலாம் சார், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். படத்தில் என்ன சொல்ல வராங்க மெசேஜ்? ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சமுதாயம்னாலே ஜாதி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்ல வராங்க. நம்ம இதை எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருப்போம் தான், புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தவங்க சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் ரொம்ப டிஃப்ரென்சியேஷனாக சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க? இல்லை, ஸ்ட்ராங் அப்படிங்கிறத விட ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி வந்து அடித்தளம் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி நம்ம ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு குழந்தைகள் மூலயமா அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஏன்னா சொல்கிற விஷயம் அத்தனையுமே குழந்தைகள் மூலயமா சொல்கிறாங்க. குழந்தைகள் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க மனசில் நம்ம எந்த விஷயத்தையும் விதைக்காமல் இருந்தாலே போதும், முதல்ல அவங்கள பேச விட்டாலே போதும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. படம் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருந்துச்சு? எங்கேயும் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு? லேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து கிராமரை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொரு ரசிகர்களும் இருக்காங்க, எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் சில விஷயங்கள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பர். ஹீரோ ஹீரோயின் வில்லனா டேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆமாம், டேரக்டர்ஸ் வெரி வெரி சூப்பர். அவர் வில்லனாவே வாழ்ந்திருக்காரு. வாத்தியாரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார் ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் ஒரே தோரணையில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருந்திருக்கு. பசங்களும் ரொம்ப அதான் பசங்களை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப டேரக்டர் கிளியராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைகள் அந்த ஒரே ஒரு சாங் ஓவராக இருக்குது அப்படிலாம் கிடையாதுங்க சார். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுங்கிறத அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி குழந்தைங்களை கண்டிப்பாக கூட்டின்னு வந்து பார்க்கலாம்.